வணக்கம் மக்களே. முக்கியமான கேள்வி லைவ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வர்றது என்ன அப்படின்னா, ப்ரோ இண்டிகேட்டரா, மேனுவல் அனலைசிஸா, இல்லை ஆட்டோமெட்ரேடா, இந்த மூணில் எது சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாங்க. எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நிறைய கொஷின் கேட்பாங்க. ஆப்ஷன் பையிங்கா செல்லிங்கா, இதுக்கெல்லாம் ஒரே மாத்திரை ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இண்டிகேட்டர், மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட், தென் செல்லிங், பையிங்க, எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்க அதை கொண்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ அப்படிங்கிறது லெமனுக்காக ஒன்று டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு இண்டிகேட்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு என்ன தெரியுமா தெரியாது, அது என்ட்ரி கார்டுக்கு வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் பார்த்துக்கோங்க. சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் போடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட் காலிலேருந்து எப்படியும் 1 மினிட் தான், 1 மினிட் தான் ப்ரோ, 3 மினிட்ல ரொம்ப அதிகம் ப்ரோ நமக்கு என்ட்ரி எக்ஸிட்லாம் டைமர் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சரியா? பாருங்க, 1 மினிட்ல எத்தனை முறை கீழே மேலே பை செல்லு காட்டியிருக்கா, பையு செல்லு பையு செல்லு பையு செல்லு பையு செல்லு பையு செல்லு பையு செல்லு பையு எத்தனை முறை செல் பை ஒரு நாளைக்கு? 1 மினிட்ல சொல்றேன், 3 மினிட்னா இன்னும் கம்மியா இருக்கும். சரிங்களா? ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, செல் பை காட்டுற இடத்துலனா நம்ம இண்டிகேட்டரை போட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. ட்ரேடிங்கை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தான், எவ்வளவு என்ட்ரி நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுல சூப்பர் ட்ரெண்டாக ஆர்எஸ்ஐ கூட யூஸ் பண்ணுவாங்க, எம்ஐசிடி யூஸ் பண்ணுவாங்க, மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணி நமக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் இண்டிகேட்டரில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காது. அது என்ன அப்படின்னா தெளிவு. சரியா? மார்க்கெட் வந்து ஏன் ஏறுது இறங்குது, திடீர்னு ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் வந்து ஹண்டிங்கில் மாட்டுவீங்க. இந்த ஹண்டிங்கிற கான்செப்டே இண்டிகேட்டரில் இல்லை. சரிங்களா? அது வாட்டுக்கு வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற காமன் ஆர்எஸ்ஐ சூப்பர் ட்ரெண்ட் கரெக்டுங்களா? இது எப்படி ஹண்டிங் முடியாது. சரியா? ஓவர் பாட் ஓவர் சோல்ட் இருக்குல்ல ப்ரோன்னு சொல்லலாம். ஆனால் அங்கேயும் வந்து ஓவர் பாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஏறிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ரிவர்சலாக யோசிப்பாங்க. ஓவர் பாட் வந்து ஃபுல் பையில் இருக்கு, உன்னி வாங்கணும்பாங்க. சரியா? அது மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்போ போது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால பிளைண்டாக இருக்கும். உங்களால் வந்து மொத்த ஸ்கிரிப்டையும் வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது. அங்கே ஏதோ பைக் செல் காட்டுது, அது ஏன் காட்டுதுன்னு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ல இருக்கிற லேக். இப்போ நான் மேனுவல் ட்ரேடர், சரிங்களா? அதுக்காக தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்ல. இண்டிகேட்டர் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. சரியா? சரி, இப்போ இண்டிகேட்டர் மேனுவல் ட்ரேடிங்னா ஒன்றும் கிடையாது. வந்துட்டு கண்ணால் பார்த்து அந்த எல்யார்ட் வேவ் சொல்லுவாங்க, எல்யார்ட் வேவ் அந்த மாதிரி தியரிஸ் இருக்கு. விக் ஆஃப் தியரி, அப்புறம் எஸ்எம்சி கான்செப்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், பேட்டர்ன் வந்துடாதீங்க. அது ஒன்று. ப்ரைஸ் ஆக்ஷன்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் நான் வரேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மேனுவலா ஸ்கிரிப்டை எடுத்து இந்த சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட் இங்கே இருக்கு, இது ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படின்னு மார்க் பண்றது. சரியா? மார்க் பண்ணி ட்ரெண்ட் வந்து இப்போ பையில் இருக்கான், பை ட்ரெண்ட், இப்போ வந்து செல் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்படி வந்து எல்லாமே மேனுவலா இங்கே டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா? டூல்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே அனலைஸ் பண்ணி இது எங்க இருக்கு எங்க போகும் அப்படின்னு மேனுவலா ப்ரெடிக்ட் பண்றது எந்த வித இண்டிகேட்டர். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா அசம்ஷன். நம்ம பாட்டுக்கு ஒன்று நினைச்சுப்போம், ஆனா அது இருந்திருக்காது. அசம்ஷன் அதிகமா பிளே பண்ணுதுல. சரியா? இது அதாவது உங்களுக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் பிடிக்குதுன்னா செல்லிங்க்கு ஏற்ற மாதிரியாவே நீங்க மேனுவலா அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அது பை தான் இருக்கும். நேச்சுரலா வந்து நீங்க ஒரு அனாலிசிஸ் அப்படின்னா அது எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ண மாட்டோம் மேனுவலா பண்ணும்போது. சரிங்களா? அசம்ஷன் உங்களை டாமினேட் பண்ணிடும். உங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ள தோணுதோ அதையே வந்து என்னது நீங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாரு, இங்க டபுள் பாட்டம் வந்துருச்சு, பைன்னு உங்களுக்கு வேணும், பை வேணும். ஆனா மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் செல்லில கூட இருக்கலாம். சரியா? இது வந்து டபுள் பாட்டம் கீழே அப்படின்னு ஒரு பெரிய அசம்ஷன்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ன் மூலியமா நிறைய இருக்கு. அதனால இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னைய பொறுத்தவரை மேனுவலா ட்ரேட் பண்றதுல. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களால அந்த இண்டிகேட்டர்ல சொன்ன இல்லைங்களா, அதாவது மேனுவலா அனலைஸ் பண்றதுனால மேனுப்புலேஷன் ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். எங்க என்ட்ரி ஆகணும், எங்க என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிறது தெரியும். இண்டிகேட்டர் அப்படி இல்லை. ரேண்டமா உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் போதுல நீங்க இப்போ ஒரு இஎம்ஐ இஎம்ஏ, சரியா, இஎம்ஏ கிராஸ் ஓவர் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் இண்டிகேட்டர் அது எங்கெல்லாம் காட்டுதோ அங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ட்ரி காட்டினாலும் மேனுவலா நீங்க உங்களால அங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த டபுள் பாட்டம் நம்ம நம்ப வேணாம், இது வந்து சரியான டபுள் பாட்டம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், முடிவெடுக்க முடியும் மேனுவலா. சரிங்களா? சரி, இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. மூணாவது ஒருத்தர் இருக்காரு ஆட்டோமேட்டட். சரிங்களா? இந்த ஆட்டோமேட்டட் பாருங்க, இங்க அழுத்தணும்னா
இங்கே வரும். இந்த ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? பார்த்தீங்களா? நிறைய இருக்குது ஸ்ட்ராட்டஜி, ரிவர்சல். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நானே வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, ஹை ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. இங்கே பாருங்க, ஏதோ லைட் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது போட்டுக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை இது வந்து என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டாக உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் அது வந்து ஏதோ ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் பேசுவோம். இந்த ஆட்டோமேட்டட் ட்ரேடில் உங்களுக்கு எமோஷன் ப்ளே பண்ணாது. இண்டிகேட்டர் நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, மேனுவல் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த அனாலிசிஸை கரெக்டாக பண்ணிடலாம். ஆனால் அங்கே அனலைஸ் பண்ணியும் லாஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் காரணம் எமோஷன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆட்டோமேட் ட்ரேட்ல உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்காது. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க, போட்டு விட்றீங்க. ஆனால் என்னன்னா அதுக்கு வரேன் பின்னாடி அதை போட்டு விட்றீங்க, அது ட்ரேட் பண்ணிக்கும். சரியா? அதில் வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இவ்வளோ என்ட்ரி கூட அவ்வளோ பண்ணு அப்படிங்கிறது. இது மூணாவது ஆள். இவர் வந்து நீங்கள் ஒரு கோடிங் எழுதலாம், மேனுவல் அனாலிசிஸையும் நீங்கள் கோட் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரிலாம் வந்தால் என்னோட ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு. இல்லை இண்டிகேட்டர் வச்சிங்கன்னா காம்பினேஷனாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஏதாவது இண்டிகேட்டர் வச்சு பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு இஎம்ஐ கிராஸ் ஓவருக்கு பாருங்க இருக்கு இல்லைங்களா? இஎம்ஐ கிராஸ் ஓவர் சரிதா? இங்கெல்லாம் வரும்போது எத்தனை இது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆட்டோமேட் ரேட்டில் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக இது சப்ஸ்கிரிப்ஷன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லாம் போகிறீங்கன்னா சில புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். சரிங்களா? ஃப்ரீயாகவே நிறைய புரோக்கர் எல்லாம் இதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. சரி, நிறைய எல்லா ஸ்ட்ராட்டஜி கிடைக்காது, ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சரியா? ஆனால் வந்து இதுக்கு நீங்கள் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும். இல்லை தனியாக உட்காந்து அதை பற்றி தெரியாது நிறைய பேத்துக்கு. சரியா? ஸ்டாக் கேட்பாங்க, நீ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்க முடியுமா? அந்த அளவுக்கு இருக்கிறவங்களா இந்த ஆட்டோமேட் ட்ரேட் புரியாது அவங்களுக்கு. கற்றுக்கிறதுக்கு எப்படி எது பெட்டராக ஒர்க் ஆகும் அது ஒன்று. இன்னொன்று கேபிட்டல் ரொம்ப அதிகமாக வேணும். கண்டிப்பாக ரொம்ப அதிகம்னா எவ்வளோ ப்ரோ? நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அதை விட அதிகமாக ப்ரோ அப்படிலாம் கிடையாது. குறைஞ்சது இதுக்கு ஒரு 2லேருந்து 3 லட்ச ரூபா வேணும். ஒரு 2-3 ஆட்டோமேட் ட்ரேட் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். நிறையா என்ட்ரிஸை நீங்கள் மினிமல் பண்ணி உங்களால் வந்து இதை ப்ளே பண்ணணும். சரியா? இது ஒன்று தான் அதில் நெகட்டிவ். மற்றபடி பார்த்தீங்கன்னா தலைவிடலுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, எமோஷன்ஸ். சரி, எப்படி இந்த மேனுவல் ட்ரேட்ல நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்றது ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. மேனுவல் ட்ரேட்ல எப்படி எமோஷன் கண்ட்ரோல் பண்றது? சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் எனக்குன்னு வச்சிருக்கிறது ட்ரேடை எடுத்துட்டு பை செல், அது வந்து மேனுவலா ஆட்டோமேட்டோ. சரிங்களா? எப்படி இங்க எமோஷன் கண்ட்ரோல் பண்றது? ஃபர்ஸ்ட் நிஃப்டி அப்படிங்கிறது நிஃப்டி எடுத்துக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா நிஃப்டி இன்னைக்கு செல்லிங் கார்டு இப்படி காட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் கீழே வரப்போகுது மார்க்கெட் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு என்ட்ரி இங்க எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு கீழே தான் வரும். ஆனால் மார்க்கெட் பாருங்க கீழே ஓவராலாக வந்துட்டு இருந்தாலும் இடையில என்ன பண்ணுது, அப்படியே அரைக்கு இப்படி 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 இப்படிலாம் மேலே போகும் வரும். அப்போ என்ன எமோஷன் ரொம்ப ப்ளே பண்ணி சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அண்ட் பிஎன்எல் எம்டிஎம்னு சொல்லுவாங்க. எம்டிஎம் பிஎன்எல் ஓடு இல்லைங்களா? இப்படி இப்படின்னு 500 ப்ராஃபிட் காட்டும், 2000 லாஸ் காட்டும், திரும்ப 5000 ப்ராஃபிட் காட்டும். இந்த மாதிரி ஓடும்போது உங்களுக்கு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக எமோஷன் ப்ளே ஆகிடும். மேனுவல் ட்ரேடர் அண்ட் இண்டிகேட்டர் இவங்க 2 பேருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களா ட்ரேட் பண்றாங்க. ஆட்டோமேட் ட்ரேட் மாதிரி கிடையாது. ஆட்டோமேட் அதுவே ட்ரேட் பண்ணி கொடுத்துரும். பிஎன்எல் நீங்க எதுவும் பார்க்க வேணாம், ஸ்ட்ராட்டஜி போட்டு விட்டா போதும். இப்போ இதை நம்மளே எடுக்கணும். இண்டிகேட்டர் ட்ரேடரா இருந்தாலும் சரி, மேனுவல் இது நம்மளே எடுக்கணும், நம்மளே க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை, நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி வந்தாலும் நம்ம இந்த எம்டிஎம் சார்ட்டை பார்க்கும்போது ரெட் கிரீன்லாம் காட்டும் போது எமோஷன் ஆகி அந்த ஒரு இது உள்ளுக்குள்ள வரும். அந்த ஆக்சிஜனே இல்லாம மூச்சு திணறல் வந்து அப்படி இருக்கும். நீங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த பார்க்கும்போது ஐயோங்கிற மாதிரி வந்தது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதுல ட்ரிகர் ஆயிடுவாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கேன். அது பையர் அண்ட் செல்லர். நான் அடுத்தது வரேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்குன்னு வந்து ஒரே ஒரு தான். நான் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் சார்ட்டை பார்க்க மாட்டேன். செல்லிங் நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு இதா இருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா எப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஸ்கேல்பர்ஸ் சார்ட்டே பார்க்கணும். சரியா? சார்ட்டை பார்க்கணும் கண்டிப்பா ஸ்கேல்பர்ஸை. இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் அதுக்கும் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சார்ட் இப்போ வாட்ச் லிஸ்ட் இருக்கு, இந்த வாட்ச் லிஸ்ட்ல ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இழுத்து விட்டுருங்க. இங்க இருக்கிற நம்பரை பாருங்க. இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா? இந்த நம்பரை தயவு செஞ்சு அதை மட்டும் பாருங்க. இந்த நம்பர் எவ்வளவு பிரைஸ் இங்க உங்க டார்கெட்டிங் மேபி பை பண்ணி கால் ஆப்ஷன் பை பண்ணி ஒரு 24,100 டார்கெட் வச்சிருக்கீங்கன்னா, எப்படியோ ஸ்டாப் லாஸ் 23,800 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எஸ்எல் அங்க வச்சிருக்கீங்க. இது வந்து டிபி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா? இங்க நம்பர் இது இப்படி ஏறி இப்படி 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 போயிட்டே இருக்கும். இதை மட்டும் நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எமோஷன் ட்ரிகர் ஆகாது. இங்க பாருங்க, இதே பாருங்க நம்பரை. சார்ட்டை பார்த்தீங்க, எம்டிஎம் பார்த்தீங்கன்னு ட்ரிகர் ஆகும்.
சரியா? சரியான இடத்துல ஸ்டாப் வச்சிருக்கீங்க. சரியான இடத்துல உங்க அனாலிசிஸ் கரெக்ட்டா நடக்குதுங்க. எமோஷன்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்ப மேனுவல் ட்ரேடர், இண்டிகேட்டர் ட்ரேட் இத பண்ணுங்க. இது தவிர்த்து பார்த்துட்டோம்னா, எவ்வளோ பர்ஸ் ஆகுது? அண்ட் சேஞ்ச் பெர்சன்டேஜ் எவ்வளோ மாறுது? இது பார்த்தா கூட சில பேர் எமோஷன் ஆவாங்க. பெர்சன்டேஜ் பாருங்க. நீங்க பை தான் நெனச்சிருக்கீங்க. இது அப்படியே கரைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பை வருதா? கிரீன் ஆகுதா? இதை பார்த்துட்டு உட்காருங்க. நீங்க அது அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எம்டிஎம் பார்க்காம ஒரு ஸ்விங் எடுத்துக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது அ ஒரு 1 நாள், 2 நாள் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அவர் வந்து காலையில எடுத்து சாயங்காலம் க்ளோஸ் மத்தியானம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும். ஸ்கேல்பர் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்றது? நான் சார்ட்ட பார்த்து தான் ப்ரோ ஆகணும். அவங்க பொறுமையா உட்கார்ந்து இதே மாரி சார்ட்ட பார்க்காம எமோஷன ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரிக் ஏதாவது சொல்லி தரீங்க. சரி ஓகே. நீங்க நாங்க என்னங்க பண்றது? நீங்க பொழச்சு இந்த மாரி ஏதாவது பண்ணி அப்படின்னா, ஸ்கேல்பர பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு 1 மினிட் 3 மினிட்ல ப்ளே பண்ணுவாரு. இப்போ 1 மினிட் எடுத்துப்போம். 1 மினிட் 3 மினிட். என்ன பண்ணுங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல என்ட்ரி எடுக்குறீங்க. டக்குன்னு என்ன பண்ணுங்க, லைன் சார்ட் மாத்திட்டு உட்காந்துக்கோங்க. லைன் சார்ட்ட பாருங்க. கிரீன், ரெட்ல இதுல ஒண்ணுமே கிடையாது. க்ளோசிங் வேல்யூ தான் வரும். ஏன்னா, கேண்டில் ஸ்டிக்க பொறுத்தவரையில ஒரு கேண்டில் ஸ்டிக் பாருங்க. ஓப்பனிங் வந்து இங்க இருக்கும். அது நல்ல கிரீனா திரும்ப க்ளோசிங் இன்னும் நல்லா இழுத்துட்டு வருவான். க்ளோசிங் ஃபிளாட் ஆயிரும். இந்த மாதிரிலாம் நடப்பான். அண்ட் 2 கேண்டில் டக்குன்னு விழுவான். இன்னும் 2, 3 கேண்டில் மேல வந்து நின்றுவான். இதெல்லாம் நடக்கும். ரொம்ப வொலடைலா இருக்கும். அப்ப என்னன்னா, அங்க எமோஷனா ட்ரிகர் ஆகும். அப்ப என்ன பண்ணுங்க, சார்ட்ட பார்க்கணும். அத வந்து கொஞ்சம் லைன் சார்ட்டா பாருங்க. சரியா? லைன் சார்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன், ரெட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல க்ளோஸ் டு க்ளோஸ் பார்க்கும்போது, நமக்கு என்ன இப்படி போயிட்டு தான் இருக்கும். கரெக்ட்டா? க்ளோஸ் டு க்ளோஸ் பார்க்கும்போது, நம்ம வந்து கொஞ்சம் எமோஷன கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா, அங்கேயும் நீங்க வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாருனாலும் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? நான் வந்து ஈஸியா சில பேர் ப்ரோ எமோஷனலா ஒரு மேட்டர் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படிங்களா? அவங்களுக்கு ஓகே. நான் பாவம் முடியாதவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். சரி இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். மத்தபடி இது என்ன ப்ரோ நான் வந்து யோகா கிளாஸ் போட்டா, இல்ல வந்து நான் வந்து டாக்டர்ட்ட வந்து சைக்காட்ரிஸ்ட்ட போயிட்டு எமோஷன கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்க எமோஷன கண்ட்ரோல் பண்ணும். அதான் ஃபேக்ட்டும் கூட. ஆ நீங்க எவ்வளவு வந்து இப்போ வந்து நான் ரூ. 1,00,000 வச்சு ட்ரேட் பண்றேன் ப்ரோ. நாளைக்கு உங்க ரூ. 1,00,000 வச்சு உங்களுக்கு என்ன ஆகும் நெறைய ட்ரேட் எடுக்கும்போது பழகிடும். சரிங்களா? மனசு வந்து பக்குவப்பட்டுரும். நாளைக்கு உங்க கையில ரூ. 10,00,000 குடுத்தா திரும்ப அந்த பயம் வந்துரும். பணம் ஏற ஏற பயங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து குறையாது. ரிஸ்க் தான் எல்லாமே. சரிங்களா? ரிஸ்க் வந்து அளவா எடுங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க. அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து, என்டையர் இது பண்ண முடியாது. என்டையர் வந்து அப்படியே எமோஷன தவிர்க்கணும்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ நீங்க மார்க்கெட்ல கெயின் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு உங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். உங்க கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாமே. சரியா? உங்க கான்ஃபிடன்ஸ கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எமோஷன்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். அண்ட் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். என்ன அப்படின்னு. அண்ட் வந்து ஆப்ஷன் பை பண்ணிட்டா, செல் பண்ணிட்டா ப்ரோ. சரி நான் வந்து செல் பண்றேன். எது இதுல பெஸ்ட் அப்படின்னா, அதுக்கு நான் பேசாம வீடியோ பெருசா போயிட்டு இருக்கு. நான் அடுத்த வீடியோல போடுறேன். சரியா? ஆப்ஷன் பையிங்கா, செல்லிங்கா. அதுல ஆட்டோமேட் பண்ணலாமா? இல்ல நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணாம மேனுவலா பண்ணலாமா? செல்லிங்கா இருந்தாலும் பையிங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் தேங்க் யூ இத்தனை நேரம் பார்த்ததுக்கு. அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரையில் பாய்.